ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். சிக்கன் அந்த மாதிரி நம்ம மேக்னேட் பண்ணி செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். புளிப்பு இருக்கக்கூடாது தயிர். அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் உப்பு சேர்க்காமலே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமாட்டுக்கு தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மறந்துடாமல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சிக்கனை வந்து உப்பு அந்த எல்லாமே வந்து பிடிக்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை சிக்கன் கிரேவி இப்படி செஞ்சு பாருங்கள். யூஸ்வலாக செய்கிறத விட இந்த மாதிரி சிக்கனை நல்லா ஊற வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேக்னேட் பண்ணியாச்சு. இது ஒரு வந்து 1/2 மணி நேரம் ஊறட்டும். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா இலைகள் சேர்த்துருக்கேன். புதினா சேர்க்கறதுனால யாரும் வந்து ஒரு வேளை வந்து ஸ்மெல்லாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஒரு 10லேருந்து 15 பால் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, ஒரு ஏலக்காய், கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்படுற ஆயிலை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துலாம். எந்த சோம்பு இந்த மாதிரிலாம் சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம அரைச்சதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டோம். அதனால் டேரெக்டாக நீங்கள் அந்த வெங்காயம், புதினா அந்த சேர்த்து அரைச்சதை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. என்ன அப்படின்னா வந்து இதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வந்து 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துருக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி மீடியம் தக்காளி சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி தயிர் சேர்த்துருக்கோம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அதனால் 2 மீடியம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டெல்லாம் வந்து அந்த சிக்கன்லேயே சேர்த்ததுனால இப்போ எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம டேரெக்டாக வந்து சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டாக. அதுவும் இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஊற வச்சு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் நார்மலாக செய்கிற கிரேவிக்கும் இந்த கிரேவிக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை ஃபஸ்ட்டே. ஏன்னா வந்து சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் மட்டும் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டுருங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிரும். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிக்கன்லேருந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்திருக்கு. இதை வந்து நல்லா ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான தண்ணிங்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப எடுக்காது. ரொம்ப ஈஸி வேலை. குக்கரில் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி அந்த மேக்னேட் பண்ண அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா கழுவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ உப்பு காரம் எதுவும் பத்தலை இல்லை எதுவும் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட பத்தாத சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சு அதாவது வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனா வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது. அதனால் இடையில ஒரு 2-3 தடவை பார்த்துட்டு சிக்கனை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா எல்லா பக்கட்டும் வந்து ஈவனாக குக் ஆகி வரும்.
இடையில மட்டும் ஒரு 2-3 தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட்டு குக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வச்சுருந்தா போதும். ரொம்ப சூப்பராக ஒரு கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு திக்கான கிரேவி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் இப்போயே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் ப்ளீஸ் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.